வணக்கம் மற்றபடி விநாயகர்களும் கொடான கொடியரசுலையும் பக்தி தமிழர்களுக்கும் சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் அழகாக மக்களுக்கு ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது. லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலன் எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு போகுது ராசி? விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையான நேரம். அது இல்லாமல் குரு பாக்கியாதி 18ஆம் தேதியிலேருந்து குரு 9ஆம் இடத்து பாக்கியாத்தில் வரார். பிரச்சனைகள் தீரும், வழிவகுக்கும், பணங்கள் விரயங்கள் செலவு குறையாகும், பதவிகள் உயர்கள், அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்கள், நல்ல பேர் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல பேருக்கு வழி கொடுத்து அவங்கள பாராட்டுவாங்க. அதேமாதிரி அரசியலில் பெரிய தலைவராக இருக்குது, பெரிய பாராட்டுகள் ஏற்படும். அவருக்கு ஒரு பாராட்டு வழியும் செஞ்சு அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் பயணங்கள் இருக்கும், நிறைய ஊர் போக நிறைய ஆலயங்கள் சுற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். குரு பாக்கியம் சொத்துக்கள் வரும், வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். எந்த காரியத்தை செய்யணுமோ அது மாதிரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போட்டிருக்க பணங்கள் எதிர்பார்க்காம நல்ல வழியில் வரும். தங்கம் வெள்ளி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு வழி வரும். அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பல விதமான எண்ணங்கள் இருந்தெல்லாம் பிரச்சனை தீரும். இப்போ ஒரு வழி கிடைக்கும். குரு பார்த்துறார். அது மூலயமா ராகுவோ இல்லை சனியோட இதுவோ பார்வையோ நல்லா இருந்தனால இவங்களுக்கு பெரிய வெளிச்சங்கள் காத்துன்னு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. வழிமுறைகளை கரெக்டாக கடைபிடித்து வழிமுறைகள் முன்னேற்ற பாதையை வச்சு ஒரு கால வைங்க, நல்ல பலன் கிடைக்கும். புது இடங்கள் வாங்குறது, புதிய வழிகள் வாங்குறது, வாகனங்கள் மாற்றுறது, இதை சம்மந்தப்பட்டது தான் நல்லா.